friends, welcome to Rutvik Life of Travel YouTube channel. இன்னைக்கு வந்துக்கிறதா பண்ணாரி அம்மன் கோவில். எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. உலக புகழ் பெற்ற பண்ணாரியம்மன் கோவிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா குண்டம் இறங்குறது தான். நாங்கள் குண்டம் திருவிழாவுக்கு போயிருந்தோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த குண்டம் திருவிழாவில் கலந்துக்கிறது. இது வரைக்கும் நியூஸில் தான் கேள்விப்பட்டிருப்போம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்கன்னு. இப்போ அதை நேரில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் பண்ணாரியம்மன் கோவிலில் குண்டம் திருவிழா பங்குனி மாதம் நடக்கும். இந்த வருஷமும் குண்டம் திருவிழா நேற்று நடந்துச்சு. பல லட்சக்கணக்கான மக்கள் குண்டம் திருவிழாவில் குண்டம் இறங்கி நேர்த்தி கடனை செலுத்தினாங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் IAS IPS அதிகாரிகளும் குண்டம் இறங்கி அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்தினாங்க. இந்த குண்டம் பார்த்தீங்கன்னா 11 அடி நீளமும் 5 அடி அகலத்திலையும் அமைக்கப்பட்டிருப்பாங்க. அம்மனுக்கு சிறப்பு பூஜை செஞ்சுட்டு விடிய காலையில் 4 மணிக்கு பூசாரி முதல்ல குண்டத்தில் இறங்குவார். இந்த திருவிழாவுக்கு பண்ணாரி கோவிலை சுற்றி இருக்க ஈரோடு, திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டத்திலிருந்தும் அது மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகத்திலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அவங்களோட நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க. கால்நடைகளும் குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்துவது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கோவிலில். குண்டம் திருவிழாவில் பண்ணாரி அம்மன் வீணை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க. சாமி பார்க்குறதுக்கு ஒரு செப்பரேட் லைனும் குண்டம் இறங்குறதுக்கு ஒரு செப்பரேட் லைனும் இருக்குது. இங்கே தீ மீதிச்சு வழிபட்டோன்னா நோய் நொடிகள் தீரும் என்பதும் வேண்டியது நிறைவேறும் என்பதும் ஐதீகமாக இருக்குது. இரவு முழுவதும் அம்மனோட புகழை பாடி அம்மனை வழிபடுறாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி இருக்கும். பண்ணாரி அம்மனை எப்படியாச்சும் பார்த்துடலான்னு சொல்லிட்டு இங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. பண்ணாரி அம்மன் கோவில் சார்பாகவும் இது மட்டும் இல்லாமல் விருப்பப்பட்டவர்களும் இங்கே இருக்கவங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை 25 வருஷமாக அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. பண்ணாரி அம்மன் கோவிலை சுற்றியும் ஆயிரக்கணக்கான கடைகள் இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த குண்டம் திருவிழாவில் முக்கியமாக நம்ம காவல்துறைக்கும் தீயணைப்பு துறைக்கும் நன்றி தெரிவிக்கணும். குண்டம் இறங்கிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. காலையில் 4 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் குண்டத்துக்கு பக்கத்திலே நின்று ஒவ்வொருத்தரையும் பார்த்து ரொம்ப சேஃபாக குண்டம் இறங்க ஹெல்ப் பண்ணாங்க. குண்டத்திலேருந்து வர அனல் தாங்க முடியாதனால அவங்க தண்ணியை மேலே ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ தண்ணியை ஊற்றியும் அவங்களால நெருப்போட அனலை தாங்க முடியலை. அவ்வளவு சூடாக இருந்தாலும் மக்கள் குண்டத்தில் இறங்கி தங்களோட நேர்த்திக்கடனை நிறைவேற்றினாங்க. என்னதான் அறிவியல் விஞ்ஞானம் வளர்ந்த போதும் கூட இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது உண்மைதான். குண்டம் இறங்குறது லட்சக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கையாக இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. குண்டத்தில் இறங்குறவங்க நேராக பண்ணாரி அம்மனை தரிசிக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பண்ணாரி அம்மன் வீணையை வச்சுருக்க மாதிரி அவ்வளோ அழகாக அலங்காரம் செஞ்சுருந்தாங்க. குண்டம் இறங்காதவங்க சாமியை தரிசிக்க தனி வழி அமைச்சிருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே இந்த குண்டம் திருவிழாவுக்கு பக்தர்கள் வந்துட்டாங்க. பண்ணாரி அம்மன் அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன். இந்த தீமிதி திருவிழா கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலேயும் நடக்கும்.
அனைத்து சக்திகளுக்கும் ஆதாரமாக இருக்கும் பராசக்தி பல்வேறு பேர்களில் பல்வேறு தலங்களில் குடிக்கொண்டிருக்காங்க. அதில் பண்ணாரி காட்டுக்குள்ள மாரியம்மன் என்ற பேரில் சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குறாங்க. இந்த கோயிலில் நடக்கிற குண்டம் திருவிழா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த குண்டத்தில் பக்தர்களோடு சேர்ந்து கால்நடையும் இறங்குறது ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. சந்தன மரங்கள் நிறைந்த அடர்ந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் தான் இந்த பண்ணாரி மாரியம்மன் கோவில். சத்தியமங்கலம் டு மைசூர் போகிற தேசிய நெடுஞ்சாலையில் பண்ணாரி அப்படிங்கிற ஊரில் தான் இந்த கோயில் இருக்குது. இங்கே இருக்க பண்ணாரி அம்மன் சிலை தானாக உருவான ஒரு சுயம்பு சிலைங்கிறனால கூடுதல் சிறப்பு. ஒரு தாய்க்கு பிறந்த 2 பெண் குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் பண்ணாரி அம்மன். நம்ம எங்கும் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கோவிலில் மட்டும்தான் புற்றுமண்ணை பிரசாதமாக கொடுக்குறாங்க. வீரப்பன் உயிரோடு இருக்கும்போது இந்த கோவிலில் திருவிழா நடக்கும்போது மாறு வேடத்தில் சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. தன் தாய்க்காக திசையே மாற்றி தெற்குபுறம் நோக்கி பண்ணாரி அம்மன் உட்கார்ந்து இருக்காங்க. மற்ற எல்லா கோவிலும் தெய்வங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும். இந்த கோவிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பிரசாதம் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் கொடுக்குறாங்க. இந்த பண்ணாரி மாரியம்மன் கோவில் கர்நாடகத்தையும் தமிழ்நாட்டையும் இணைக்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த பண்ணாரி மாரியம்மன் கோவில் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்தில் அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. பண்ணாரிங்கிற இடத்துல குடிக்கொண்டு தன்னை நாடி வரும் பக்தர்களை கைத்தாங்கி காப்பாற்றும் மாரியம்மனே பண்ணாரி அம்மன். சுற்றிலும் அடர்ந்த காடாக இருக்கும் இந்த பண்ணாரியில் எப்போதுமே யானைகள் நடமாட்டம் இருக்கும். ஆனால் எந்த காட்டு விலங்காலும் தனது பக்தர்களுக்கு தீங்கு நேராமல் காத்து வரும் அன்னையே நம்ம பண்ணாரி அம்மன். பண்ணாரி அம்மனை ஒரு முறை கும்பிட்டு பாருங்க. வேண்டிய வரம் தந்து வாழ்க்கையில் நம்மளை மென்மேலும் உயர்த்தி மிக உயர்ந்த நிலையை நமக்கு தருகின்ற அம்பிகையாக அருள் புரிகிறாள் இந்த பண்ணாரி அம்மன். Wait.
வண்டி வண்டியாக சாப்பாடு கொண்டுட்டு கோவிலுக்கு வெளியே இருக்க ரோட்லேயும் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோவில் பாருங்கள், இப்போ டைம் காலையில் 10 மணி இருக்கும். எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இப்போது எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள். எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு குண்டத்தில் இறங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே பண்ணாரி அம்மனை தரிசிக்க தான் குண்டத்தில் இறங்கிட்டு, அம்மா தாயே நீ தான் என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி தந்ததுக்கும் நிறைவேற்ற வேண்டும்னு கேட்டுக்கிறாங்க. பண்ணாரி அம்மனை ஒரு முறை கும்பிட்டு பாருங்க. வேண்டிய வரம் தந்து வாழ்க்கையில் நம்மளை மென்மேலும் உயர்த்தி மிக உயர்ந்த நிலையை நமக்கு தருகின்ற அம்பிகையாக அருள் புரிகிறாள் இந்த பண்ணாரி அம்மன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.